Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில இருந்து நோட்டிபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இல்லையா, சோ அதனால எக்ஸாக்ட் போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரேட்கான வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ட்ரேடுக்கும் வந்து என்னென்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்பெண்டர்னாலே உங்களுக்கே தெரியும், வுட் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது ட்ரெயின் கோச் இது பண்ணுவாங்க பத்தி அதுல வந்து வுட் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ஒர்க்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிஷியனாலே எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிட்டர், இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னா மிஷின் பார்ட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்றது, அசெம்பிள் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது, இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிஸ்ட், இவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும்னா மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் மிஷினிங் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெயிண்டர்னாலே உங்களுக்கே தெரியும், பெயிண்டிங் பண்ற ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வெல்டர், இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்குன்னா மெட்டல்ஸ் எல்லாமே வந்து வெல்டிங் பண்றது, ஃபேப்ரிகேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் எம்எல்டி ரேடியாலஜி, இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் ரிலேட்டட் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எம்எல்டி பேத்தாலஜி, இந்த ட்ரேட்க்கு என்ன ட்ரைனிங் இருக்கும்னா பிளட், யூரின், இந்த மாதிரி பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து லேப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் PASSE, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கும்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் டைப், ரெகுலர் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மட்டும்தான். ஓகேவா. கிளியரா இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, திஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ் பியூர்லி ஃபார் கிவிங் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மட்டும்தான். ஓகேவா. இதுல என்ன உங்களுக்கு யூஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்டீங்கன்னா இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, இந்த சர்டிபிகேட் வச்சு அப்கமிங்கா வர ஜாப்ஸ்லாம் நீங்க சூப்பரா அப்ளை பண்ணலாம். ஓகேவா. இப்போ ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளவு ட்ரைனிங் பீரியட்ஸ்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ITI கேண்டிடேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்ஸ் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும். கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு 1 year ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்னா வந்து 10th முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ரெஷர்ஸ். ஓகேவா. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன்ஸ், மெக்கானிக்ஸ் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 2 years ட்ரைனிங் பீரியட் இருக்கும். கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 2 years ட்ரைனிங் பீரியட் இருக்கும். வெல்டர் ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து 1 year and 3 months ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி ட்ரேடுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து சேம் as it is 1 year 3 months ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த நீங்க ட்ரைனிங் பீரியட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேகன்சி, ஓவராலா பாத்தீங்கன்னா 1010 வேகன்சிஸ் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்னா 10th முடிச்சவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 330 வேகன்சிஸ் இருக்கு. ITI முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா 680 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ நான் 10th முடிச்சவங்களுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கார்பெண்டர் ட்ரேட்ல வந்து 40 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல வந்து 40 வேகன்சிஸ் இருக்கு. ஃபிட்டர்ல வந்து 80 வேகன்சிஸ் இருக்கு. மெக்கானிக்ஸ்ல 40 வேகன்சிஸ் இருக்கு. பெயிண்டர்ல வந்து 40 வேகன்சிஸ் இருக்கு. வெல்டர்ல 80 வேகன்சிஸ் இருக்கு. ரேடியாலஜில 5 வேகன்சிஸ் இருக்கு. பேத்தாலஜில 5 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 330 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ITI முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்பெண்டர் ட்ரேட்ல 50 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிஷியன்ஸ்ல 160 வேகன்சிஸ் இருக்கு. ஃபிட்டர்ல 180, மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்கு. பெயிண்டர்ல 50 வேகன்சிஸ் இருக்கு. வெல்டர்ல 180 வேகன்சிஸ் இருக்கு. ரேடியாலஜில வேகன்சிஸ் இல்ல, பேத்தாலஜில வேகன்சிஸ் இல்ல. PASSE வந்து பாத்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்கு. சோ மொத்தம் ITI படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா 680 வேகன்சிஸ் இருக்கு. சோ இந்த 10th முடிச்சவங்க, ITI முடிச்சவங்களுக்கு ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1010 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary, எவ்ரி மந்த்துமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. ஓகேவா. ட்ரைனிங் பீரியட்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃப்ரெஷர்ஸ், இட் மீன்ஸ் 10th பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 8200 எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் 12th பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 9600 rupees எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் ITI கேண்டிடேட்ஸ், ஓகேவா, அவங்களுக்கு வந்து 9600 rupees எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் நான் ITI கேண்டிடேட்ஸ் நான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபிட்டர் ட்ரேடா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிஷியன் ட்ரேடா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்ஸ் ட்ரேட், இந்த 3 ட்ரேட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பட் 10th மட்டும் கிடையாது. ஓகேவா. 10thல நீங்க மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை இருக்கணும். அதுவும் 10thல வந்து நீங்க சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ண ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன்ஸ் இல்ல மெக்கானிக்ஸ், இந்த 3 ட்ரேட்ல ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்க எடுத்து கம்பல்சரி படிச்சு முடிச்சிட்டு சர்டிபிகேட் நீங்க உங்க கையில வச்சிருக்கணும். ஓகேவா. அதுவும் யார் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டா இருக்கணும், ஒன்னு நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டா இருக்கணும், இல்லனா ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் இவங்க இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டாவது இருக்கணும். ஓகேவா. செகண்ட், கார்பெண்டர் ட்ரேட் அண்ட் பெயிண்டர் அண்ட் வெல்டர் ட்ரேட், இந்த 3 ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10th நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 10thல வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை இருக்கணும். அடுத்தது வந்து கார்பெண்டர் இல்ல பெயிண்டர் இல்ல வெல்டர், இந்த 3 ட்ரேட்ல ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். படிச்சு சர்டிபிகேட் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும்.
இருக்கணும். யார் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டா இருக்கணும்? NCVT இல்ல SCVT இஷ்யூ பண்ண நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் உங்க கையில கம்பல்சரி இருந்தா மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட். இந்த ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10th நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இல்ல ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ஆர் டேட்டாபேஸ் சிஸ்டம் இல்லனா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டன்ட் இப்ப மென்ஷன் பண்ணல ஏதாவது ஒண்ணுல நீங்க கம்பல்சரி முடிச்சு சர்டிபிகேட் நீங்க கையில வச்சிருக்கணும். இப்போ ITI முடிச்சவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்ன்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இந்த ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஓகேவா? 10thல வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். அதுவும் 10thல வந்து நீங்க சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் கம்பல்சரி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர் ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10th நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். 10thல வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். ஓகேவா? தேர்ட் வெல்டர் ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10thல வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் MLT ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி இந்த ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 12th நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இந்த ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கு மட்டும் தான் 12th குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? சோ நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12thல வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பல்சரி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் SC, ST, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? இவங்களை தவிர்த்து எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 100 rupees பிளஸ் சர்வீஸ் சார்ஜஸ். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் ITI கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 24 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ITI கேண்டிடேட்ஸ்னா யாருன்னா 10th அண்ட் 12th கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 22 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, மென்ஷன் பண்ணிட்டேன். SC, ST கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம்ஸ் இல்ல இன்டர்வியூல அப்ப எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து சேம் ஈக்குவல் மார்க்ஸ் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னா சீனியர் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ரெண்டு கேண்டிடேட்ஸோட சீனியர் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பாப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்ல வந்து யார் பெரியவங்கன்னு பாப்பாங்க. ஓகேவா? அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ட்ரேட். இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெரிட் ரேங்க்கும் வேகன்சி அடிப்படையில தான் வந்து ட்ரேட் அலாட்மெண்ட்டே நடக்கும். நெக்ஸ்ட் ITI முடிச்சவங்களுக்குலாம் வந்து எப்படி அலாட்மெண்ட் நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாப்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரேட் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. சோ ஓவராலா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் செலக்ட் ஆவாங்க பாத்தீங்களா கேண்டிடேட்ஸ்லாம், அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்க போகும்போது இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். 10thல நீங்க ஹை ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம், வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா. நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா வெப்சைட், இந்த ICF வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே ஃபில் பண்ணணும். வேற எந்த வெப்சைட்லயும் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண கூடாது. என்ன வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா https:/pb.icf.government.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே ஃபில் பண்ணணும். அதுவும் ஆன்லைன்ல தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ், நீங்க 10th படிச்சீங்கன்னா 10th, 12th அண்ட் ITI இந்த மூணு சர்டிபிகேட்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் தேவைப்படும். ஓகேவா? அதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னா JPG இல்ல JPG ஃபார்மேட்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸும் கிளியரா நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் நீங்க முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்க போகும்போது அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஃபில் பண்ண இதை நீங்க காட்டணும். சோ அதனால அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃபுல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க முடிச்சிட்டீங்களா, முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ஜெனரேட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இட் மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுக்கு ஒன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து சேஃபா வச்சுக்கோங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் இந்த வெப்சைட்லயே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஐடி கேட்டிருப்பாங்க. ரெஜிஸ்டர் ஐடி என்னது, ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி போட்டுட்டு பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணி உங்க நேம் அதுல இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்க அதுலயே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ICF எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்களா இல்ல இமெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க. ஒன்னு SMS பண்ணுவாங்க இல்ல இமெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து SMS பண்ணுவாங்க இல்ல இமெயில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்
அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 8th August 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட் எப்போனா 7th September 2026. இப்போ இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.